ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அருட்காவலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. அந்த ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் பெறும் பொருட்டு இந்த பலிபீடத்தின் முன்பாக நாம் எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவருடைய உயிர்ப்பின் காலத்தில் பயணிக்கிற நமக்கு நாம் அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கான அழைப்பினை வாசகங்கள் தருவதை இந்த நாளில் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இலக்கு என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு வாழ்க்கைக்கான இலக்கு என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை அடைவதுதான். அவரை அடைவதற்கான இந்த இலக்கில் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பயணத்தில் நமக்கு எல்லாமே தெரிந்து விடுகிறதா என்று பார்த்தோமென்றால் எல்லாமே தெரிவதில்லை. ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பந்தயத்தினுடைய இலக்கு இத்தனை மீட்டர் தான் நாம் ஓடப்போகிறோம். 100 மீட்டர் 200 மீட்டர் இவ்வளவுதான் அதனுடைய இலக்கு, இதுதான் என்று தெரிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு இலக்கு எது? ஆண்டவர் இயேசுவை அடைவது என்று சொன்னால் அதை எப்போது அடைவது, எப்படி அடைவது என்கிற கேள்வியும் சந்தேகமும் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பயணிக்கிற இந்த பயணம் அவ்வளவு இனிமையானதாகவும் சுவையானதாகவும் எப்போதும் இருப்பதில்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இலக்கு தெரிகிறது, ஆனால் கண்களுக்கு தெரியாமல் அது இருக்கிறது. நம் கண்களுக்கு புலப்படாத ஒரு இடத்தில் அது இருக்கிறது. ஆனால் நாம் நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறோம். எப்படி ஆபிரகாம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியவில்லை, ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை உணர்ந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நம்பிக்கொண்டு பயணித்தாரோ, அதுபோல ஒரு பயணம்தான் நாம் எல்லோரும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது. அதுதான் நம்பிக்கையின் பயணம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த இலக்கை நாம் எப்போது கண்டுபிடித்துக் கொள்கிறோம்? போக போக, அறிய அறிய, ஆண்டவரை பின்பற்ற நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த இலக்கை ஆண்டவர் எப்படி குறிப்பிடுகிறார்? நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இலக்கு என்ன? உண்மையை அடைவது, இயேசுவை அடைவது. அதற்கு வழியார்? அவர்தான். அந்த வழியாக உண்மையை அடைகிறோம். அந்த உண்மையை அடைகிற போது நமக்கு தரப்படுவது வாழ்வு. ஆகவே வழி, உண்மை, வாழ்வு எல்லாமே இயேசுவை பின்பற்றி போவதில்தான் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த சூழ்நிலையில்தான் சீடர்களுக்குள்ளாக இந்த புரிந்து கொள்கிற தன்மை குறைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு 2 சீடர்கள் இயேசுவிடத்தில் 2 கேள்விகளை கேட்கிறார்கள். ஒன்று, தோமையார் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று தெரியாதிருக்க நாங்கள் எப்படி நீர் போகுமிடத்திற்கான வழியை கண்டுபிடித்து விட முடியும் என்று கேட்கிறார். அவருக்கு சொல்லுகிற பதில்தான் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்பது. இப்படி பேசி கொண்டிருக்கிற போது பிலிப்பு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், தந்தையை எங்களுக்கு காட்டும், அப்போது எங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று சொல்கிறார். என்னை கண்டவன் தந்தையை காணுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதுபோல இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதில் குழப்பம்,
ஒரு பயம், ஒரு வகையான புரிதல் இல்லாத தன்மைகள் எல்லாருக்கும் இருந்திருக்கிறது. விவிலியத்தினுடைய பல பக்கங்களிலே இயேசுனுடைய போதனைகளை குறித்து பலருக்கு பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. யோவான செய்தி 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். நிக்கதேம் என்கிற ஒரு மனிதர் இயேசுவை சந்திக்க வருகிறார். இரவிலே அவர் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கிற போது அவர் ஆண்டவரிடத்திலே பார்த்து கேட்கக்கூடியது என்னவென்று சொன்னால், மறுபடியும் பிறப்பது என்பது என்ன என்று கேட்கிறார். மறுபடியும் பிறந்தாலன்றி நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது என்று இயேசு சொன்னவுடனே, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் தாயினுடைய வயிற்றில் மீண்டும் போய் உட்புகுவதா? வளர்ந்துவிட்ட ஒருவர் எப்படி போக முடியும் என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் உடல் ரீதியாக பிறப்பதை சொல்கிறார். ஆனால் இயேசுவோ ஆன்மீக உண்மையை எடுத்து கூறி ஆன்மீக வாழ்க்கையில் பிறப்பது என்பதை ஆவிக்குள் பிறப்பது என்று குறிப்பிடுகிறார். ஆகவே மனிதன் பல நேரங்களில் கடவுளின் வார்த்தையை தவறாக புரிந்து கொள்கிறான் என்பதற்கு நிக்கதேமே ஒரு உதாரணமாக இருக்கிறார். மறுபடியும் பிறப்பது என்பது புதிதாய் பிறக்கிற ஒவ்வொரு நாளையும் போலவே நாம் ஆண்டவருக்குள்ளாக பிறப்பது. எப்படி? திருப்பலிக்கு வருகிறோம். இங்கே வருகிற போது முதலில் நீங்கள் பாவ அறிக்கை செய்கிறீர்கள். பொதுவான ஒரு பாவ அறிக்கை திருப்பலியின் போது நடக்கிறது. அந்த பாவ அறிக்கை செய்கிற அந்த இடத்திலேயே என்ன நடந்து விடுகிறது என்று சொன்னால், நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இந்த மறுபடியும் பிறப்பது என்பதை எப்படி அறிகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதன் வழியாக. அப்பத்தை பிடுகிற போது சீடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல இந்த அப்பம் பிடுகிற நிகழ்வின் வழியாக நாம் மீண்டும் பிறக்கிறோம் என்று பொருள்படுகிறது. ஆகவே இதனை தாயின் வயிற்றுக்குள்ளாக போய் பிறப்பதில் அல்ல, மாறாக ஆன்மீக வாழ்வில் ஆவியில் ஆண்டவருக்குள்ளாக நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்று சொல்வது. சில நேரங்களில் நாம் சொல்வது உண்டல்லவா, இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு, எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நிறைவாக இருக்கு, என்னன்னு தெரில, இன்னைக்கு தான் பிறந்தது மாதிரி இருக்கு. நாம் கொண்டாடுகிற பிறந்த நாட்கள் விழாக்கள் எல்லாம் நாம் புதிதாய் பிறப்பதற்கான ஒரு தொடக்கத்தை தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஆவிக்குள் பிறப்பதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்வதை அவர் பின்னாளில் புரிந்து கொள்கிறார். அதுபோலவே நீங்களை பாருங்கள், யோவான செய்தி 4வது அதிகாரத்திலே சமாரிய பெண் இயேசுவை சந்திக்கிற போது அவர் சொல்கிறார், ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிற அந்த தாகத்தினுடைய அடையாளம் உடல் தாகத்தை சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ ஆன்மீக தாகத்தை குறித்து சொல்கிறார். நீங்கள் ஆன்மாவின் அடிப்படையில் முழுமையான திருப்தி அடைதல் என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் வெளிப்படையானதை மட்டுமே அறிந்து கொள்கிறோம். ஆனால் கடவுள் உள்ளார்ந்ததை நமக்கு புலப்படச் செய்கிறார். ஆகவேதான் நீங்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபாடு செய்வீர்கள். நீங்கள் பொருட்களை காணிக்கையாக கொடுத்து அல்ல, உடைமைகளை கொடுத்து அல்ல, மாறாக ஆவியிலும் உண்மையிலும் வழிபாடு செய்வீர்கள் என்று சொல்கிறார். அதுபோலவே நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். யோவான செய்தி 13வது அதிகாரம் 36வது வசனத்திலே சீமோன் பேதுரு இயேசுவிடத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்கிறார். அப்போது நான் போகும் இடத்திற்கு ஒன்னால் இப்போது வர முடியாது, ஒரு நாள் வரும், அப்போது என்னை பின்தொடர்வாய் என்று ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சொல்கிற போது பேதுரு அதற்கு என்ன பதில் சொல்கிறார்? ஆண்டவரே, இப்போது நான் உம்மை பின்தொட முடியாது, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய நேரமும் திட்டமும் மனிதனுக்கு உடனே புரிவதில்லை, படிப்படியாகத்தான் புரிபடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவன் அறிந்து கொள்கிறான். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதுபோலவே லூக்கான செய்தி 24வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். அங்கே எம்மாவு வழியில் சீடர்கள் அப்படியே மனக்கலக்கத்தில் தயக்கத்தில் பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு உடன் நடக்கிறார், இயேசுதான் நடக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், சில நேரங்களிலே கடவுள் நம்மோடு கூட இருந்தாலும் கூட நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கவலைகள் நம்முடைய கண்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. மனித வாழ்க்கையினுடைய பயணங்கள் துன்பங்களுக்கு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குகிற போது ஆண்டவரை அறிய முடியாத அளவுக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இப்படி விவிலியத்தினுடைய பல பக்கங்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சீடர்களுக்கு புரியாததாகவே இருக்கிறது. ஆகவேதான் குழப்பத்தில், சந்தேகத்தில், பயத்தில் அவர்கள் பயணிக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் இயேசு அதை விளக்கமாக, வழிகாட்டுதலாக, நம்பிக்கையாக அவர்களுக்கு புரிய வைப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு தோமையார் கேட்கிறார் அல்லவா, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே தெரியாதிருக்க உம்முடைய வழிகளை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அப்படியானால் எப்படி புரிந்து கொள்வது? அன்பார்ந்தவர்களே, பயணத்தின் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் பாதை முழுக்க வெளிச்சம் காட்டு போட உங்களுக்கு கொடுப்பதில்லை. கொஞ்சம் கொஞ்சம்தான் வெளிச்சம் இருக்கிறது. நாம் இரவிலே பயணிக்கிறோம், நீண்ட தூரமாக பயணித்து போகிறோம், வேளாங்கண்ணிக்கு போகிறோம், வேளாங்கண்ணி வரைக்கும் வெளிச்சம் உங்களுக்கு இருப்பதில்லை. உங்களுடைய வாகனத்தினுடைய குறிப்பிட்ட தூரம் வெளிச்சம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக நீங்கள் கடக்க வேளாங்கண்ணியை அடைகிறீர்கள். இலக்கு வேளாங்கண்ணி என்றால் பயணத்தின் பாதைக்கான வெளிச்சம் கொஞ்சம்தான். என் அன்புக்குரியவர்களே, அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு ஆண்டவர் இயேசு என்று சொன்னால் கொஞ்சம்தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் கண்டுபிடித்து போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் எல்லோருமே வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். முழுமையாக எனக்கு தெரிந்து விட்டது என்று நாம் சொல்வதற்கு இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, நீ என்னை பின்பற்றி வா, அவ்வளோதான். நீ பின்பற்றி வா, உனக்கு முழுசா எல்லாமே படிப்படியாக விளங்கப்படும். அதுதான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பேதுருவுக்கு எல்லாமே புரியவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது. புரிந்த பிறகு கூட அவர் மறுதலித்தார். மீண்டும் இயேசு அழைக்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்கிறார். ஒரு முறை அல்ல, 3 முறை கேட்கிறார். ஒவ்வொரு முறையும் அந்த அழைப்புக்கு ஆம் ஆம் என்று சொல்லுவதும், பின்னால் ஒருவேளை தயக்கம் வருகிற போது தயங்குவதும், அப்படியாக இருந்துதான் அவர் உயர்ந்தார். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை அறிகிற பயணத்தில், நம் இலக்கை நாம் புரிந்து கொள்கிற பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கை பிடித்து கொள்வோம். அந்த விளக்கின் வெளிச்சம் வேறொன்றும் இல்லை. நீங்கள் செய்கிற ஜெபமாக இருக்கலாம், நீங்கள் வாசிக்கிற இறைவார்த்தையாக இருக்கலாம், நீங்கள் பங்கெடுத்துக் கொள்கிற திருப்பலியாக இருக்கலாம். இவையெல்லாம் உங்களுக்கு இயேசுவை அடைவதற்கான இலக்கின் பாதைகள். இந்த பாதைகள் உங்களுக்கு இறைவனை காட்டட்டும். அதற்காய் மன்றாடுவோம். ஆமேன்.